கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும். அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், இயேசு வரும்பொழுது கூட்டம் இருக்குது, திரட்சியான கூட்டம் இருக்குது. அப்போ அவர் மத்தியில் இயேசு போதிக்கிறார். இயேசு வராரு, கூட்டம் வருது, அதிகமான கூட்டம் வருது. காரணம் பார்க்கும்போது அதுக்கு முன்பாக அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கடவுளுடைய சத்தம் என்பது மனிதர்கள் மத்தியிலே இல்லை. அமைதியான ஒரு சைலண்ட் காலம். தேவனுடைய வார்த்தை என்பது மனிதன் மத்தியில இல்லை. எல்லா மனிதர்களும் வெவ்வேறு பாதையில் இருக்கிறாங்க. மாம்சீக செயல் ஓங்கி இருக்குது, உலக அரசியல் ஓங்கி இருக்குது, ஜனங்கள் அடிமையா இருக்கிறாங்க, கைவிடப்பட்டு இருக்கிறாங்க. அப்ப இஸ்ரேல் ஜனங்கள் அவர்களுடைய நம்பிக்கை சிதறி போயிருக்கிறது. யூத மதம் பிளந்து போயிருக்கிறது. அப்போ கடவுளுடைய வழி என்பது ஆசாரிகள் மத்தியிலோ தீர்க்கதரிசிகள் மத்தியிலோ இல்லாமல் இருளடைந்து போயிருக்கிறது. எல்லாம் அரசியலா இருக்குது. அப்ப யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறார். அவர் ஒரு மேசியாவா இருக்கிறார். அவர் அவருடைய போதனையில, அவருடைய செயலில, அவர் நடையில, அவருடைய பார்வையில ஜனங்கள் ஒரு மகிமையை காண்கிறாங்க. அவர் வந்த உடனே கூட்டம் நெரிசல் வருது. அவர்கள் மத்தியில அவர் போதிக்கிறார். எதை குறித்து போதிக்கிறார்? அவர்களுடைய நம்பிக்கை சிதறி போயிருக்கிறது. அந்த நம்பிக்கையை சீர்படுத்துறது. மனுஷர்களால அது சிதறி போயிருக்கிறது, மதங்களால சிதறி போயிருக்கிறது. அதை சீர்படுத்துகிறார் ஆண்டவர். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறி ஒரு முழுமை அடைந்து ஒரு பூரணத்துக்குள்ள பூரணம் அடையுது. பிளவு உண்டாகுது. பல இடைவெளி வருது. அதுக்கப்புறம் ஒரு ஆரம்பம் வருது, சீரமைப்பின் ஆரம்பம். அது சீரமைப்பின் ஆரம்பம் தான் இந்த போதனை. அதான் சொல்றாரு, அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவில் எலும்புள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீதி மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பரலோக ராஜ்யம் அவருடையது. அப்ப பாருங்க, சீரமைப்பு. அவர்களுடைய நம்பிக்கையை இயேசு சீரமைக்கிறார். இழந்து போனதை தேட வருகிறார். அவர்களுக்கு மீட்பை கொடுக்கிறார்.
அந்த ஆடுகளுக்கு மேய்ச்சல் அண்டை கொண்டு போய் விடுகிறார். அந்த ஆடுகளை போஷிக்கிறார். அவர்களுடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிறார். அவர்தான் மேசியா, அவர்தான் ரட்சகர், அவர்தான் மீட்பின் ராஜா, அவரை தான் ரட்சிக்கிறவர் என்கின்றதை இந்த போதனை வழியாய் சொல்லுகிறார். அவருடைய அரசாட்சி ஆத்துமாவில் நடைபெறும்படியாய் அவர் போதிக்கிறார். இந்த ஜனங்கள் அவருடைய அரசாட்சியை உலக ரீதியாய் பார்க்க விரும்புகிறாங்க. ஆனால் ஆண்டவர் அவருடைய அரசாட்சியை ஆவியில எடுத்துரைக்கிறார், சீரமைக்கிறார். மனிதனுடைய இருதயத்தில் இருக்கிற பொல்லாங்கையை சீரமைக்கிறார். மனிதனுடைய பாவ நிலையை எடுத்துரைத்து அவனை சீர்படுத்துகிற போதனையாக இது கொடுக்கப்படுகிறது. அவருடைய போதனையில் மனிதனை பரிசோதிக்கிறார், ஸ்கேன் பண்றார். அவர் போதிக்கும் போது அவர்கள் எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. அவருடைய போதனையை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க, பிரமிக்கிறாங்க. இந்த 5, 6, 7 அதிகாரத்தை பார்த்து வாசிக்கும் போது இதுதான் மலைப்பிரசங்கம்னு சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவானவர் இந்த போதனையின் வழியாக தான் அநேக புத்தகங்கள், அநேக ஆசிரியர்களால், அநேகரால் இந்த கவரப்பட்டு அநேகர் கை கொள்ளுகிறவர்களாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட போதனையை கடவுள் இயேசு இந்த ஜனங்கள் மத்தியில் போதிக்கிறார். ஆச்சரியமா இருக்குது. இதுக்கு முன்னாடி அவர் அற்புதம் செய்கிறார். அவருடைய அந்த வருகையை அவர்கள் எப்படி ஒரு பலனுக்காக எதிர்பார்க்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் அவங்களுடைய உள்ளத்தையும் அவங்களுடைய ஆவியையும் சீர்படுத்துகிறவராக இருக்கிறார். அவரை உருவாக்குறார். அவர்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த நினைக்கிறார். அவருடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறார். அவருடைய இருதயங்களை கழுவுகிறார். அவர்கள் மத்தியில் அவர் பேசுகிறார். அவர்களுக்கு அவர் ஆலோசனை கொடுக்கிறார். ஒரு தனி மனிதனுடைய சீரமைப்பு கடவுளால் மாத்திரம் ஏற்படுத்தப்படுகிறது. இன்னைக்கு நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா கவுன்சிலிங் போகிறோம். ஒரு நல்ல டாக்டரை, நல்ல ஒரு கவுன்சிலர், அவங்ககிட்ட பேசணும். அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்குது, அவனிடத்துல அன்பு இல்லை, அவன் கைவிட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறான்னு சொல்லி நாம் சொல்கிறோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. பிரத்யேகமான ஒன்றுனா ஒரு மனிதனை புதுமைப்படுத்துகிற விதமாக ஆண்டவர் இந்த இடத்துல பேசுகிற சமூகத்தில் ஒரு சீரமைப்பை ஏற்படுத்தும்படி, உலகத்தில் ஒரு சீரமைப்பை, மனிதனுக்கு ஒரு நல்லொழுக்கத்தை ஏற்படுத்தும்படி, மனிதனை மறுபிறப்பு அடையும்படி, மனிதனை ஒரு நித்திய வாழ்க்கைக்குள்ள கொண்டு போகும்படி, மனிதனை நித்திய வழியில் கொண்டு போகும்படியாக ஆண்டவர் போதிக்கிற போதனையாக இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் வெறும் சரீரத்துக்கு மாத்திரம் தேவன் இல்லை. நம்ம பார்க்கிறது சரீரத்துக்கு மாத்திரம் தேவன். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வழிபாடுகளும், எல்லா நம்பிக்கையும் சரீரத்துக்காக தான் ஜனங்களால், மக்களால் தேடப்படுகிறது. அவர்களுடைய அறிவு அப்படிப்பட்டதாக இருக்குது. ஆனால் வேதாகமும் நம்முடைய ஆவியிலும் ஆத்துமாவிலும் நாம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு உண்மையை, ஒரு சத்தியத்தை வேதாகமும் போதிக்கிறது. இயேசு அதை தான் இந்த உலகத்தில் தோற்றுவிக்க வந்திருக்கிறார். அதற்காகத்தான் அவருடைய ரத்தத்தை இந்த சிலுவையில் அவர் சிந்தினார். அதற்காகத்தான் அந்த சிலுவையில் அவருடைய மாம்சம் கொடுக்கப்பட்டது. அந்த நல்ல ஆண்டவரை நாம் என்றுமே நம்பி அவருடைய வழியில நிலைநிற்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாரா. கண்களை மூடலாம், பாடலை பாடும். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே.
எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே. வலப்பக்கத்தில் நிழலவரே, வலுவாமல் காப்பவர் அவரே. வலப்பக்கத்தில் நிழலவரே, வலுவாமல் காப்பவர் அவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நாளில் உடைய வார்த்தையோடு நாங்கள் பகிர்ந்து கொண்டு ஆண்டவரே, நம்முடைய ஆண்டவரே கர்த்தாவே, வார்த்தையிலே நாங்கள் நிலைநிறுத்தி உமக்கு சாட்சியாய் வாழ என் தேவன் அற்புதங்களையும் அடையாளங்களை செய்கிற எங்களை நல்ல தகப்பனே, எல்லா தூதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். கேட்கிற யாவருக்கும் சமாதான மகிழ்ச்சியும் நன்மை உண்டாகட்டும். இயேசுவை நாம துதிக்கிறோம் எங்கள் சீலும் நல்ல பிதாவே. ஆமென்.